ஹாய் ஹலோ, இன்றைக்கி வேப்பம் பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வேப்ப மரத்தை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன். ஒன்று வேப்பம் இலை, இன்னொன்று வேப்பம் பழம். இன்றைக்கி மூணாவதாக வேப்பம் பூ. இந்த வேப்பம் பூவை அட்லீஸ்ட் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்ம எடுக்கணும். வேப்பம்பூ துவையல், வேப்பம்பூ ரசம், வேப்பம்பூ கலந்த சாதம், இந்த மாதிரி அன்றாட உணவில் நம்ம சேர்த்துட்டு வந்தோன்னா நிறைய நோய்கள் வராது. வேப்பம்பூவை நல்லா வெயிலில் காய வச்சு ப்ரௌன் கலரில் ஆன பிறகு பொடி மாதிரி வீட்டில் அரைத்து வச்சுக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக தேன் சேர்த்து குழப்பி மாதத்திற்கு ஒரு முறையாவது குழந்தைங்க நாக்கில் தடவிட்டே வந்தீங்கன்னா வயிற்றில் ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா இயற்கையான முறையிலே அது வெளியேற்றம் அடையும். டயபெட்டிக்ஸ், நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வேப்பம்பூ ரசம் அல்லது வேப்பம்பொடியை சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிட்டு வந்தோன்னா நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் இது உதவியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.